டிஷ் டிவி வீடியோகான் டிடிஹெச்சில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக ஒரு டிடிஹெச் கனெக்ஷன் வாங்க போகிறீங்களா? நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் 8489011547. ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம், ஆல் டிடிஹெச் சர்வீஸ், ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு கால் பண்ணுங்கள் 8489011547. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன். வித்தின் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நியூ கனெக்ஷனும் சர்வீஸும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தால் எல்லா சர்வீஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி டிஷ் டிவி வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நியூ பாக்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன். ஃபேவரேட் வந்து 1ல் வைக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து உங்களுக்கு லைவாகவும் காட்டுறேன் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம். அது இல்லாமல் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் என்னென்ன இருக்குது, ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மட்டும் கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு டைமும் இல்லை. என்னென்ன என்னால் வீடியோ எடுக்க முடியுதோ அதெல்லாம் மட்டும் வீடியோ எடுத்துருக்கிறேன். இந்த முதல் ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா QR கோடு ஸ்கேனு. இது ஒரு சில டிடிஹெச்சில் இருக்குது. இதில் இன்னும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரீசார்ஜ் கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டிவி ஆன் பண்ணாலும் சரி, இல்லை சேனல் மாற்றினாலும் சரி, இந்த பேஜ் தான் வரும். QR கோடு உங்களுக்கு டேரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்கேன், எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு ஸ்கேனு முடிஞ்சு போச்சு உங்கள் ரீசார்ஜ் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக படம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஏர்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போய் மெனுவில் போய் அந்த QR கோடு ஸ்கேன் எடுக்கணும். இதில் அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஆன் பண்ணாலே உங்களுக்கு QR கோடு ஸ்கேன் தான் வரும். நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிட்டு உங்களுக்கு படம் வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிரெடிட். இதிலேயே கூட உங்களுக்கு தெரியும், அந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ் கால் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு மிஸ் காலில் உங்களுக்கு 3 நாள் கடன் தருவாங்க. அதுக்கான அமௌண்ட்டும் டெபிட் பண்ணுவாங்க, ஒரு 10 ரூபா வந்து டெபிட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஒரே ஒரு மிஸ் காலில் ரீசார்ஜ் கட் ஆகிடுச்சு, என்னால் ரீசார்ஜ் பண்ண முடியல, ஒரு 3 நாள் டைம் வேணுன்றவங்களுக்கு இந்த சூழ்நிலை வந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் பெஸ்ட்டு ஒர்த்தான ஆப்ஷன் சொல்லலாம். இப்போ ரிமோட்டில் இருக்கிற ஆப்ஷன்லாம் பார்ப்போம். ரிமோட்டில் இருக்கிற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மை அக்கௌண்ட் ஒரு ஸ்பெஷல் பட்டனே கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்கள் ஐடி என்ன, உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எத்தனை நாள் வேலிடிட்டி. ஏர்டெல் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஷோ ஆகுது, கொஞ்சம் டிலே ஆகும். இதில் அப்படிலாம் இல்லை, கரெக்டான அக்யூரேட் டேட்டு காட்டுது ஓகேங்களா. நம்மளோட நம்பர் என்ன, அப்புறம் டேட்டு, இப்படி எக்ஸ்பைரி டேட்டு, அமௌண்ட்டு, இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டுது. அதுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர், ஒரு பட்டனே கொடுத்துறாங்க. இந்த பட்டனை நீ ப்ரெஸ் பண்ணிக்கோ, உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்னு சொல்லிட்டு ஒரு பட்டனே கொடுத்துறாங்க, மை ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், USB நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, அதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்துக்குமே செப்பரேட் பட்டனே கொடுத்துறாங்க. ஏன்னா அந்த டிஷ் டிவி ரிமோட்டை கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கணும், அதேமாதிரி செப்பரேட் பட்டனே கொடுத்துறாங்க. இது ரெண்டும் வேறு லெவல். அதுக்கடுத்து எல்லாரும் கேட்டிருக்க பார்த்தீங்கன்னா ஃபேவரேட் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உங்கள் ரிமோட்டில் மெனு பட்டன் இருக்கும், மெனு பட்டன் மட்டும் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க ஓகேங்களா. ப்ரெஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ் உள்ளே போயிடுங்க ஓகேங்களா. ரைட் சைடு பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா செட்டிங்ஸ் வரும், அந்த செட்டிங்ஸ் உள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ் வந்துருச்சு பாருங்க. அந்த செட்டிங்ஸில் ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிஸ்டம் செட்டப், யூசர் செட்டப்னு வரும். அதில் யூசர் செட்டப்பில் ஓகே பண்ணிங்க. யூசர் செட்டப்பில் ஓகே கொடுத்தீங்கன்னா லாங்குவேஜ் 2வது உங்களுக்கு ஃபேவரேட் தான் இருக்கும். அந்த ஃபேவரேட்டில் ஓகே கொடுத்துங்க. ஃபேவரேட்டில் ஓகே கொடுத்தோடனே எந்தெந்த சேனல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் அப்படியே ஓகே கொடுத்துக்கிட்டே வர வேண்டியதான். நீங்கள் ஓகே கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக சேனல் இந்த